ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சில சமயங்களில் தைரியத்தை விட்டுவிடுகிறார்கள், பயப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்த விரும்புகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் தைரியத்தை விட்டுவிடாதே என்று சொல்லுகிறார். நாம் தைரியமா இருப்போமா? 1 யோவான் 5:14 இப்படியாக சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார், அவைகளுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நாம் கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும்? அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் இருக்கும்போது தைரியம் தானாக வரும். எதற்கும் நாம் பயப்பட மாட்டோம். 1 சாமுவேல் 17:45 நாம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது கோலியாத் சம்பவத்தை நாம் வாசிப்போமையானால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் முதற்கொண்டு கடைசி குடிமகன் வரை எல்லாரும் கோலியாத்திற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 40 நாட்கள். அதுவும் காலையிலையும் மாலையிலையும் அவன் வந்து இவர்களை பயமுறுத்துவான். எல்லாரும் தைரியத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் தைரியத்தை விட்டுவிடவில்லை. அவனுடைய பயமுறுத்தலுக்கு அஞ்சவில்லை. ஏன் தெரியுமா? அவன் உலகத்தின் ஆயுதங்கள் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். அவன்தான் தாவீது. சொன்னபடியே அவன் போர்க்களத்திலே எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கோலியாத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறான். 40 நாட்கள் இழுத்தடித்துக் கொண்டிருந்த பிரச்சனையை கர்த்தருடைய பலத்தினால் ஒரே நாளில் முடித்து வைக்கிறான். ஒரு கல், ஒரு கவனினால் பெலிஸ்தியனை காலி பண்ணுகிறான். கோலியாத் இவனுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுகிறான். மொத்த ஆட்டமும் க்ளோஸ். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வியாதி உங்களை திரும்ப திரும்ப பயமுறுத்துகிறதா? டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்களா? அதனால் உங்களுக்குள் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டதா? ஏதோ ஒரு காரியம் நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்து அது நடக்காமல் போனதினாலே இனி நடக்கவே நடக்காது என்று முடிவுக்கு வந்து விட்டீர்களா? ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் மலை போல் நம்பியிருந்தவர்கள் ஏமாற்றி விட்டார்களா? அதனால் உங்கள் மனம் யாரையும் நம்ப மறுக்கிறதா? கோலியாத் பயமுறுத்தினது போல 40 நாட்கள் அல்ல, 40 வருஷமாய் நீங்கள் யாருக்கோ பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லையா? கவலைப்படாதீர்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் பயப்படலாம், கவலைப்படலாம். ஆனால்
ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் பிள்ளை, அவர் உங்களுக்காக இருக்கிறார். அப்புறம் ஏன் பயப்படுகிறீர்கள்? தாவீதை போல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நம்பாதிருங்கள். தாவீது அப்படித்தான் இருந்தான். அதனால் தான் அவனால் தைரியமாக கோலியாத்தை எதிர்க்க முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய பயம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அங்கே 40 நாள் நடக்காதது ஒரே நாளில் நடந்தது போல உங்களுக்கும் ஒரே நாளில் நல்லது நடக்கும். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயந்திருக்கிற கவலைப்படுகிற காரியத்திலே தைரியத்தை விட்டுவிடாமல் இருக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கோலியாத் எத்தனை நாட்கள் தினமும் வந்து இஸ்ரவேலரை பயமுறுத்தினார்? A 30, B 40, C 50, D 70. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.